அதிமுக குறித்து பேச ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் புரட்சித் தலைவருடைய பாடல் வரிகளை காட்டி ஒற்றுமையோடு நாம் இணைவோம், எந்த தியாகத்திற்கும் தயாராகுவோம் என்று அறிக்கை கொடுத்து கழகத்தையும் கழகத் தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கூறுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை. அதற்கு காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பொதுக்குழு கூடிய பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை கழகத்தை, நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரெக்கார்டுகளை எல்லாம் திருடி சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர். அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர். இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம்.